ஹலோ ஆல், வெல்கம் டு மசாலா மேஜிக் குக்கிங். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டான வெஜிடபிள் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதை மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடியே வெஜிடபிள்ஸ் அது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நான் ஒரு 2 கிரீன் சில்லியை நல்லா இந்த மாதிரி தின்னா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே நான் இங்கே வெறும் ஜிஞ்சரை நல்லா சின்ன 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 சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஜிஞ்சர் எடுத்து நீங்கள் சாப் பண்ணால் போதும். ஏன்னா நான் இதில் பூண்டு ஆட் பண்ணல, வெறும் ஜிஞ்சர் மட்டும் இப்போதைக்கு ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடுறோமோ அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் கூட ஆனியன், கார்ன், அப்புறம் கேப்சிகம், அப்புறமா கோஸ், அதுக்கப்புறமா பீன்ஸ், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சோண்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுங்க. சுகர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நம்ம சுகர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த வெஜிடபிள்ஸோட கலரெல்லாம் அப்படியே ரீட்டைன் ஆகும். சுகர் ஆட் பண்ணலன்னா அதோட கலர்லாம் கொஞ்சம் டல் ஆகிடும். ஸோ பார்க்குறதுக்கு பிரைட்டாக இருக்கிறதுக்காக லைட்டாக நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையில்லைன்னா அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 5லேருந்து ஒரு 4 காஞ்ச மிளகாவை சுட தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்ருக்கேன். அது கூடவே ஒரு 2லேருந்து 3 பற்கள் பூண்டையும் அந்த சுட தண்ணியிலே போட்டு வச்சுட்டேன். ஸோ நான் அதை மிக்சியில் அரைக்காமல் இடிக்கல்லில் நல்லா இடித்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பச்சைத்தன்மை போகிற அளவுக்கு, அந்த காரம் நெடி போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும். இந்த வெஜிடபிள்ஸ் கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இதில் நான் தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறமா பெப்பரையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா சோயா சாஸும் சில்லி சாஸும் இதில் நான் ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு இந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா சாட்டே பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. பேரலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாஸ்மதி ரைஸை நான் இங்கே 1 கப் பாஸ்மதி ரைஸை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 1 கப் பாஸ்மதி ரைஸை நீங்கள் நல்லா சுட தண்ணியில் போட்டு ஒரு 7லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் அதை தண்ணியில் போட்டு சுட தண்ணியில் அந்த அரிசியை போட்டு நல்லா கொதிக்க வச்சாலே போதும். ரொம்ப குழஞ்சிட வேணாம், அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க. ஸோ அதை நல்லா வடிகட்டிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் கூட அந்த ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை ஆன்லேயே வச்சுக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி இறக்கினீங்கன்னா நம்மளோட டேஸ்டியான கார்ன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும்.